அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் கற்பூரவள்ளி இலையில் ஒரு ரசம் வைக்க போகிறேன். இது புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம், வரமிளகா, தேங்காய், கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சப்பொடி, 10 பூண்டு, கற்பூரவள்ளி இலை ஒரு 10, மிளகு 2 ஸ்பூனு, கடுகு 2 ஸ்பூனு, ஜீரகம் 2.5 ஸ்பூனு, கல் உப்பு. இன்னும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளியை 2ஆக கட் பண்ணி மிக்சியில் போடுதேன். இலை 10 இலை நல்லா கழுவிடணும். பூண்டு 10, மஞ்சப்பொடி, மிளகு இந்த பிளாஸ்டிக் ஸ்பூனுக்கு நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜீரகம் 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இன்னும் நம்ம இது தண்ணி ஊற்றாமல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு நான் காட்டுதேன். நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி தண்ணி விட்டு கலக்கிடலாம். பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். தண்ணியை ஊற்றி நம்ம கலக்கி இது ஒரு ஓரமாக இருக்கட்டு. கேஸ் ஆன் பண்ணுவேன். ஒரு மண் பாத்திரம் சட்டி வச்சுருக்கேன். இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுதேன். கடுகு, வரமிளகா 2, கருவேப்பிலை கொஞ்சம், இந்த பிளாஸ்டிக் கரண்டிக்கு கோபுரம் மாதிரி காயப்பொடி, கரைச்சி வச்சா இந்த தண்ணியை ஊற்றணும். புளித்தண்ணி, கல் உப்பு, நம்ம கால்நாட்டை 2ஆவது நம்ம போடலாம். நம்ம முட்டை போல் மேலே வரக்கூடிய சமயம் கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இது நான் இந்த பானை ரசத்துக்குன்னே வச்சுருக்கேன். இதில் வேறு எதுவும் செய்ய மாட்டேன். ரசப்பானை இது, அதனால உள்ளுக்கம் கருப்பாக இருக்கும். இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் முட்டை மாதிரி வருது பாருங்க. இதில் ஆஃப் பண்ணியாச்சு. இதை ஒரு பக்கம் எடுத்து வைக்கலாம். ஒரு பவுலுக்கு நான் மாற்றுதேன். இது மழை நேரத்தில் நெஞ்சு சளிக்கு, ஜலதோஷத்துக்கு இது சூப்பராக இருக்கும். மருத்துவம் இது வச்சு சாப்பிட்டா நெஞ்சு சளி, ஜலதோஷம் எல்லாமே போயிடும். ரசமும் அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லி இலை. இன்றைக்கி நான் ரசம், தக்காளி, மல்லி இலை எல்லாம் போட்டு ஒரு சட்னி, சோறு, முட்டைக்கோஸ் பொரியல், இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க. குழந்தைகளுக்கு இந்த ரசம் வச்சு கொடுங்க. சளி, நெஞ்சு சளி, ஜலதோஷம், தும்மல் எல்லாமே போயிடும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.